ஏன் இதற்கு அக்னி நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள்? இந்த சமயத்துல வெயில் இருக்கு, வெயில் இருந்தாலே அக்னி நட்சத்திரம் அப்படி இல்ல. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் நம்ம வீட்டுல சுவாமினா இருந்தாருன்னா டெய்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், குளிர்ச்சியா இந்த நீர்மோர். இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது பொதுவா திருமணங்கள், கர்ப்பமா இருக்காங்க அவங்களுக்கு சீமந்தம் அந்த மாதிரி வருது, அதெல்லாம் செய்யலாம். இப்போ வாடகை வீடு தான் காலி பண்ணி போறோம் அப்படின்னா அது ஓகேயா? அக்னி நட்சத்திரம் கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன? சூரியனை குறித்து வழிபடலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வருடமுமே வரக்கூடிய முக்கியமான நாட்கள், அதுல நாம கடைபிடிக்க வேண்டியது என்ன, என்ன செய்யக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில இப்ப நமக்கு அக்னி நட்சத்திரம் வந்துருச்சு. அந்த அக்னி நட்சத்திரம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த முறை இன்னுமே கூட இன்னும் டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு தோணித்து. சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு எப்போ வர்றது முதல்ல, அடுத்து இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன, அந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இன்னைக்கு பேசணும். நன்றிங்க. பராபவ வருடம் சித்திரை மாதம் 21 முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கிலத்துல பார்த்தோமானால் 4th May 2026 இருந்து 28th May 2026 அந்த நாட்கள் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில்னு சொல்லுவா. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் கத்திரி வெயில்னு. அதாவது சூரியன் பரணி நட்சத்திரத்துல 3ஆம் பாதம், அதிலிருந்து ரோஹிணி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சஞ்சாரம் பண்ற சூரியனுடைய கதி தான் மாசம். நம்ம பாக்குறோம் மாசம் மேஷத்துல என்டர் ஆகும் போது சித்திரை மாதம்ன்றோம். ரிஷபத்துக்கு வரும்பொழுது வைகாசி மாசம்ன்றோம். சோ ஒவ்வொரு ராசியில என்றாதான் மாசம்ன்றது பாக்குறோம். சித்திர மாசம் என்ற சித்திரையில என்னென்ன இருக்கு? அஸ்வினி, பரணி, கிருத்திகா முதல் பாதம். பரணியில 3ஆம் பாதம் வரும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் ஆரம்பிக்கிறது. இப்படியே பரணி 3, 4 பாதம், கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம் இங்க மேஷம். ரிஷபத்துல வந்துருதுன்னா வைகாசி மாசம் பிறந்துரும். வைகாசி மாசத்துல கிருத்திகையோட மிச்சம் 3 பாதங்கள் இங்க ஒண்ணு இங்க ஆயிட்டு ரோஹிணியுடைய முதல் பாதம். அது பூர்த்தி அந்த காலகட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்கிறார்கள். இதுக்கு புராணங்கள்ல நிறைய பிரமாணங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் சொல்றார். நம்ம பார்க்கக்கூடியது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஏன் இதற்கு அக்னி நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள்? ஏன்னா பொதுவா இந்த சமயத்துல வெயில் இருக்கு, வெயில் இருந்தாலே அக்னி நட்சத்திரம் அப்படி இல்ல. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம், இந்த சம்பந்தம், சூரியன் இந்த கத்தியில இங்கிருந்து வருவதற்கு உள்ள காலகட்டம் தான் அக்னி நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அக்னி நட்சத்திரத்தெல்லாம் விட மோசமாதான் இப்ப இருக்கு. இப்ப என்ன பயமா இருக்குன்னா, இப்பவே எப்படி இருக்கே அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. பரணியில 3ஆம் பாதத்துல தொடங்கி ரோஹிணி முதல் பாதம் வரைக்கும் ஏன் அக்னி நட்சத்திரம்னு இருக்கு? அக்னிங்கிறது சூரியன்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கிருத்திகை முழுக்க அந்த 4 பாதங்களும் அந்த சஞ்சாரம் இருக்கும். பரணியில ஆரம்பிக்கிறது சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த சமயத்துல அந்த வெயில் அதிகமா இருக்கும்னு கணக்கு பண்ணிருக்கா. அதனாலதான் பார்த்தோம்னா ஆகமங்களிலும் அந்த தாரா பாத்திரம் இருக்கும். தாரானா கண்டினியூஸா வர்றதுக்கு தாரான்னு பேரு. தாரானா அப்படி கண்டினியூஸா வருது. சிவபெருமான் மேல வடக்குலன்னா எப்பயுமே இருக்கும். வடக்குல எப்பயுமே வச்சுட்டு இருப்பா. வடக்குல பாத்தீங்கன்னா அவ மேலதான் ஜலம் விடுவா. இங்க நம்முடைய ஆகமங்கள்ல ஒரு இது மாதிரி விட்டு ஒரு பாத்திரம் மாதிரி மேல தொங்க விட்டு அதுல ஜலமோ விசேஷமான தீர்த்தங்களை விட்டு அது வந்துட்டே இருக்கும். மெலிசா வந்துட்டே இருக்கும். மெலிசா அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இப்படி சம்மர்ல எப்படி நம்ம வஸ்திரம் கட்டிக்கிறோம், ரொம்ப காட்டன் வஸ்திரம் ரொம்ப சாதாரணமா கட்டிப்போம், ரொம்ப வெக்க வரக்கூடாது. சுவாமிக்கு அதே மாதிரி பார்த்தோம்னால் ரொம்ப லைட்டா இருப்பாரு. அவருடைய ட்ரெஸ் ஒரு இது பாத்தீங்கன்னா ரொம்ப அலங்காரம்னா ரொம்ப இருக்காது, ரொம்ப லைட்டா இருக்கும். இது மாதிரி ஜலம் விழுந்துட்டே இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திற்கும் சுவாமிக்கும் உள்ள சம்பந்தம் யாதுன்றது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுக்க வெயில் இருக்கு, வெக்கையா இருக்கு. அப்ப நமக்கு இப்ப இது மாதிரி மக்கள் கஷ்டப்பட போறா. அப்ப அந்த இடத்துல இது நம்ம ஒரு பேங்க்ல ஒண்ணு இல்லைங்க ஐயா, பேங்க்ல ரூபாய் இல்ல, நீங்க ஒரு டிரான்சாக்சன் பண்ணணும், உடனே உங்க வீட்டுல சொல்லி நீங்க சொல்றீங்க இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு நான் இங்க கார்டுல எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க.
இங்க போட்ட உடனே நீங்க எடுக்க முடியறதுன்னா என்ன சம்பந்தம்? ஆமா, எல்லாம் கனெக்டட் தானே. ஒரு கனெக்ஷன் இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமா, இருக்கு. அப்ப ஆலயத்தில் இது போன்று இந்த இந்த கடுமையா இருக்கக்கூடிய அந்த வெயில் பார்த்து கடுமையா இருக்கு, வெப்பம் கடுமையா இருக்கு, இந்த சமயத்தில் ஆலயத்தில் நாம் செய்தால் அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு மாறுதல் ஏற்படும் என்றால் அப்ப ரெண்டுமே கனெக்டட் நமக்கு தெரியும். அதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அடிக்கடியே சொல்லுவோம்னா, முன்னோர்கள் அவ்வளவு புத்திசாலி. நம்மளால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம இதுக்கு தர்க்க ரீதியா தர்க்கம்ன்றது சாஸ்திர தர்க்கம் இல்லை. இப்ப தமிழ்ல நம்ம தர்க்கம்னு சொல்லக்கூடிய வெறும்னே வீண் வாதங்கள் பேசிட்டு நேரத்தை வீணாக்குறவளுக்கு நான் ஏன் பதில் சொல்றது இல்லைன்னா, நமக்கு நேரம் திரும்பி கிடைக்குமான்னு தெரியாது. இது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து நம்மால் எவ்வளவு முடிகிறதோ அதை நாம் செயல்படுத்தல் வேண்டும்ன்றது. ஸோ அந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல அப்ப நம்ம சுவாமிக்கு நம்ம விசேஷமா அபிஷேகங்கள்லாம் பண்ணி குளிர்ச்சியா வச்சுக்கிறது பொதுவா ஆலயங்களில். நமது வீடுகளிலும் அப்படிதான். நம்ம வீடுகளிலும் நம்ம வீட்டுல சுவாமினா இருந்தாருன்னா டெய்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். குளிர்ச்சியா அந்த நீர்மோர் பானகம் ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த நீங்க கிராம தேவதாவெல்லாம் அந்த கூழ் இது மாதிரி எல்லாம் கொடுப்பா கிராம தேவதைகள், அந்த சூடு தணிக்கிறதுக்கு. சோ அந்த சூடுனால நமக்கு என்ன, எப்படி இந்த குளோபல் வார்மிங்னு சொல்றாலோ இதெல்லாம் நம்ம உடம்புல மாறுதல் ஏற்படுது, மனதுல மாறுதல் ஏற்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது நம்மளுடைய இயக்கங்கள்ல சேஞ்சஸ் வருது. ரொம்ப அற்புதமான ஒரு கணக்குங்க. இயற்கையுடன் இணைந்து வாழ்வதுதான் நம்முடைய தர்மம். இயற்கைக்கு உட்பட்டு இயற்கையுடன். அதனாலதான் அந்த பூஜை முறைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு தடவை சொல்லும் போது, ஏற்கனவே அன்னைக்கு அந்த பூஜை பார்த்தோம், எப்படி அந்த பஞ்சோபச்சாரம், எப்படி இது வந்து பூமி, இது எப்படி ஆகாசம், இது எப்படி அக்னி எல்லாம் இப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு கனெக்டட். இங்க ஏதோ பண்றோம், இங்க ரிமோட்டை வச்சு அழுத்துறீங்க, அங்க மாறுது. நீங்க இப்ப நான் லைட் கூட மாத்தலாங்க, லைட், ஃபேன் கூட, எலக்ட்ரிசிட்டி கூட, எலக்ட்ரிக் இது கூட உபகரணங்கள். நீங்க கார்ல இருக்கீங்க, நீங்க ஆபரேட் பண்ணா வீட்டுல மாத்த முடியாது. எங்கேயோ இருக்கீங்கோ, நீங்க வெளிநாட்டுல இருந்தா கூட உங்க வீட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. இப்ப நம்ம சாஸ்திரத்துல ரிஷிகள் சொன்னான் பொழுது நம்ம நம்பல நாஸ்திகால் நம்பல, சில பேர் அறியாமையினாலையும் நம்பல. எல்லாருமே நாஸ்திகால் இல்ல, சில பேர் தெரியல. ஆனால் இப்பொழுது சயின்ஸ் எவ்வளவுக்குள்ள வளர்ச்சி அடைகிறதோ அது பெரிய பலம் நமக்கு. நம்மளுடைய சாஸ்திரம் புரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இது வந்து இந்த காலகட்டத்தில் நாம் வந்து இது இந்த கடவுளை வழிபட்டு கொண்டு யாருக்கும் பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சௌரியமா வீட்டுல உட்காந்துக்கிறோம், ஏசி எல்லாம் போட்டுக்கிறோம், சௌரியமா இருக்கும். எவ்வளவு மிருகங்கள் கஷ்டப்படுறது, எவ்வளவு பறவைகள் கஷ்டப்படுறது, எவ்வளவோ. அதுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் வைக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிறைய தண்ணீர் சம்பந்தமா தானங்கள் பண்ணலாங்க. இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது பொதுவா திருமணங்கள், உபநயனங்கள் அது மாதிரி செய்யலாம். ஆனால் கிணறு வெட்டுறது, விதை விதைக்கிறது அது பண்ண மாட்டோம். இந்த அக்னி நட்சத்திரத்துல திருமணம், உபநயனமோ யாகங்களோ அதெல்லாம் செய்யலாம் அக்னி நட்சத்திரத்துல. ஆனால் அந்த விதை விதைக்கிறதோ அந்த கிணறு வெட்டுறது இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம். என்ன நிறைய செய்யலன்னா தானங்கள், நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய பதார்த்தங்களை நாம் அளிப்பது. இளநீர் வாங்கி தரலாம், சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிற சுவாமி கூட இளநீர் ஒரு வாங்கி அபிஷேகம் பண்ணலாமே. அது பண்ண 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 நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும், ஒரு அதனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அக்னி நட்சத்திர காலம்னு. இப்போ இந்த காலகட்டத்துல இப்போ வீடு மாறுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இது வருது, ஆக்சுவலா கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சீமந்தம் அந்த மாதிரி வருது, அதெல்லாம் செய்யலாம். சீமந்தம் தவிர்க்க முடியாதுங்க. சீமந்தம்ன்றது என்னன்னா அது குறிப்பிட்ட மாதத்துல செய்யக்கூடியது. பட் கிரகப்பிரவேசம் தள்ளிக்கலாமே. பட் சீமந்தம்ன்றது உங்களுக்கு இந்த மாசத்துல தானே பண்ணணும். சீமந்தமோ பும்சவனம்னா அந்த மாதங்கள் கணக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆசோச்சம், ஒரு தீட்டோ இல்ல விருத்தியோ ஆயிடுச்சுன்னா 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் பண்ணணும்னா நான் அக்னி நட்சத்திரம் வெயிட் பண்ண முடியாது. சோ இந்த நாள் குறிப்பிட்டு செய்யக்கூடியதை செய்யலாம். ஏன்னா அந்த சீமந்தம்ன்றது அது சார்ந்து இருக்கிறது. மற்றபடி கிரகப்பிரவேசம்னா நம்ம இது பண்ண தள்ளி வச்சுக்கலாம். வாடகை வீடு தான் காலி பண்ணி போறோம் அப்படின்னா அது ஓகேயா? அக்னி நட்சத்திரம் ஓகேவா தவிர்க்க, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா, எங்கெல்லாம் நமக்கு தள்ளி போட முடியுமோ தள்ளி போடலாம். உங்களுக்கு ஆபீஸ் சார்ந்து நீங்க போறீங்க, நீங்க உடனே இன்னைக்கு ரிலீவ் பண்ணி நாளைக்கு நீங்க போய் ஜாயின், அது மாதிரிலாம் இருக்கு. பல பேர் சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. இப்ப எனக்கு 4 நட்சத்திரம் பார்த்து நான் க்ஷவரம் பண்ணிக்கிறதுக்கே 4 நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. எனக்கு அது மாதிரி சௌரியம் இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். நீங்க ஆபீஸ் போறவங்கன்னா டெய்லியே பண்ணிக்கணும்னா அவளுக்கு அமாவாசையே கிடையாது. அவகிட்ட அதை அப்படியே பண்ண முடியாது. அவள்கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. பல விஷயங்கள் தெரிஞ்சுக்காம
தெரியாம இருக்கிறது ignorance is blissன்னு பல நேரம். அப்ப அது மாதிரி இடங்கள்ல அவருக்கு தவிர்க்க முடியாம போறாங்கன்னா சுவாமியை நினைச்சுட்டு போக வேண்டியது. இது மாதிரி ஆபீஸ் டிரான்ஸ்பர் ஆகுது போய் ஆகணும்னா போகலாம், அது தவறு இல்லை. அப்புறம் நல்ல நாள் பார்த்து அவ பால் காய்ச்சிக்கலாம். டெம்பரரியா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஹோட்டல்ல தங்குற மாதிரி நினைச்சுட்டு அப்புறம் அங்க போயிட்டு அப்புறம் நல்ல நாளா பார்த்து நம்ம பண்ணிக்க வேண்டியது. இது ஒரு ஆப்ஷன் சொல்றேன், என்ன எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லல, தவிர்க்க முடியாதவர்களுக்கு நான் வழி காமிக்கணும், பண்ணிதான் ஆகணும்னா அப்ப அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஹோட்டல்ல தங்குறோம், ஒரு நம்ம வீடு கிடைக்கிற வரைக்கும் 2 நாள் 3 நாள் தங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க நம்ம நாள் பாக்குறது இல்லையா, அங்க போய் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்கு நான் நாள் பார்க்க முடியாது. அப்ப பிராக்டிகலா பார்த்தோம்னா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இந்த காலகட்டத்துல கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன? சூரியனை குழித்து வழிபடலாம், சூரியனை குழித்து வழிபடலாம். அதே மாதிரி சீதலா தேவி மகாமாரியை வழிபடலாம். அவ்வளவு குளிர்ச்சி தரக்கூடிய சூரியன் வந்துன்னா அவருக்கு பிரார்த்தனை பண்ணி நீ ரொம்ப தகிக்காத, கூல்னஸ் கொடுன்னு சொல்றது. சீதலா தேவி, சீதளம்னாலே குளிர்ச்சி. அவ மாரியம்மன் அவளை பிரார்த்தனை பண்ண நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும். சிவபெருமான் நம்ம சொன்ன பாருங்க, சிவலிங்கத்துக்கு மேல இந்த தாரா பாத்திரம் வைத்து, வீட்டுல கூட அழகா தாரா பாத்திரம் சின்னதா இப்ப வந்திருக்கு, அது மாதிரி கிடைக்கிறது. அந்த 3 கால்களுடன் ஒரு பாத்திரம் மேல பாத்தீங்கன்னா சின்ன கலசத்தை வச்சு வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி கொஞ்சம் நாளைக்கு வைக்கலாம். நீங்க முழுக்க 24 மணி நேரம் முடியாவிட்டால் கூட ஒரு மணி நேரமோ எவ்வளவு முடியறதோ, இல்ல ஒரு யாமம் ஒரு 3 மணி நேரங்களோ, அது மாதிரி எப்படி முடியறதோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம பண்ணலாம் எவ்வளவு முடிகிறது. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செய்கிறோமோ செய்ய செய்ய சிறப்புன்னு எங்க குரு சொல்லுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செய்யறோமோ நம்ம உலகத்துக்கு நம்ம we are contributing to the entire world. இப்ப நம்ம சில பேர் கேட்பா, இங்க உங்களுக்கு வெக்கையா இருக்கு, அங்க குளிர்ச்சியா இருக்கு. இப்ப நீங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் தட்பவெப்பம் ஒரே மாதிரி இல்லையே. இப்ப இங்க வெக்கையா இருக்கே, உலகம் முழுக்க செய்றீங்கன்னா எங்கெல்லாம் வெக்கையா இருக்கோ அங்க குளிர்ச்சி வரட்டும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நீங்க வெறுமை அதாங்க ஐயா, நம்ம இது பரிபூர்ண நம்பிக்கை வேணும். அதுல நம்ம முன்னோர்கள் செய்தது காரணமாகத்தான் செய்தார்கள் என்று நம்ப வேண்டும். அவர்கள் செய்து பயனடைந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த இதுல படிச்ச அந்த ஒருத்தர், அவருக்கு கண்ணு தெரியல, ஆனா எதிர்க்க ஒரு லைட் தூக்கிட்டு வராராம். ஏன்னா எதிர்க்க இருட்டா வர்றவாளுக்கு கண்ணு தெரியறவாளுக்கு தெரியட்டுமே. சரியாங்க ஐயா? அந்த மாதிரி we should think in ஒரு குளோபல் வேங்க, பெருசா நினைக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த பிறவியில் ஐயா எங்க வேணா பிறக்கலாங்க ஐயா, இதுவா வேணா பிறக்கலாம். நம்ம அடிக்கடி சொல்றோம் பாருங்க, நீங்க எந்த நாட்டுல வேணா பிறக்கலாம், நான் எந்த நாட்டுல வேணா பிறக்கலாம், எந்த ஐலாண்ட்ல வேணா பிறக்கலாம், எந்த கடல்ல கூட பிறக்கலாம், எந்த காடுகள்ல கூட பிறக்கலாம், பறவையா பிறக்கலாம். அப்ப நம்மளுடைய தாட் யூனிவர்சலா இருக்கணும். எல்லாரும் நன்மை அடையணும், எல்லா இடமும் நன்மை அடையணும். அப்ப நீங்க அங்க போகிறச்சு உங்களுக்கு முன்னாடியே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல இது மாதிரி வழிபடலாம். தானங்கள் நிறைய, தண்ணீர் தானம் நிறைய, ஜலம் வீட்டு வாசல்ல ஒரு பானை மாதிரி வச்சு ஒரு ஜலம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். மாதிரி அந்த இது சம்பந்தமா தண்ணீர் தாங்கக்கூடிய அந்த குடம், அந்த வாட்டர் பாட்டில்ஸ், இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். நீங்க ஏழைகள் அவளுக்கு அந்த குடங்கள் இருக்கு பாருங்க, அது வாங்கி கொடுக்கலாம், தண்ணீருடன் கொடுக்கலாம். கொடுக்க சிறப்புங்க. ஓகே. இந்த காலகட்டத்துல செய்யவே கூடாது, இதை தயவு செய்து செய்யாதீங்கன்னா என்ன? வெயில் ரொம்ப போகாதீங்க. வெயில் பிராக்டிகலா சொல்றேன், போகக்கூடாது. இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது மாதிரி விதைக்கிறது கூடாதுன்றா, இந்த கிணறு வெட்டக்கூடாதுன்றா, அது மாதிரிதான் சொல்லியிருக்கா. அது மாதிரிதான் சொல்லியிருக்கா. பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பெரிய இது ஒண்ணும் அது மாதிரி தெரியல. லைஃப் லீட் பண்றதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் அது இருக்கணும். அதான் பிராக்டிகலா கொடை கொண்டு போங்க. அதாவதுங்க ஐயா, நம்ம we are not away from the practical world. நம்ம சாஸ்திரம் என்னன்னா ஒவ்வொரு காரியமும் இணைச்சுதான் சொல்லியிருக்கு. ஒரு நான் சொல்லுவேன், உட்டோப்பியன் கிடையாது, செய்ய முடியாதும் இல்ல, அவுடேட்டடும் கிடையாது. நம்ம சமயம் செய்ய முடியாது, உட்டோப்பியன் செய்யவே முடியாது, உட்டோப்பியன் ஐடியாஸ் அதுவும் இல்ல, செய்ய முடியும். நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறதுனா செய்ய முடியும். அவுடேட்டட் இன்னைக்கு முடியாதான்னா இன்னைக்கு முடியும். அது மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு ஆரஞ்சு பழமா சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க ஒரு டேப்லெட்டா எடுத்துக்கிறீங்களோ, இல்ல பொடியா பண்ணி சாப்பிடுறீங்களோ, ஏதோ ஒண்ணு வகையில அது உள்ள போகணும். நாம் நம்மை அறிய வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு என்னால் இப்படி செய்ய முடியும், நான் இதை செய்கிறேன், அவ்வளவுதான். நேற்று எதை முடிந்தாலோ அவர்கள் செய்தார்கள், இன்று என்னால் இதுதான் செய்ய முடியும், அதை செய்ய வேண்டுமே. அதையும் நான் இல்ல இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அப்படி எது முடியறதோ அதை நம்ம மனசார முழு நம்பிக்கையுடன் செய்தோமானால்
கண்டிப்பாக நடக்கிறது. நான் உலகம் முழுக்க பாக்குறேங்க ஐயா, நல்லா நம்பிக்கையுடன் தான் செய்கிறார்கள். நான் அது ஐம் ஆல்வேஸ் பாசிட்டிவ். என்ன காரணம்னா எங்கேயுமே தோய்ந்து விடவில்லை, யாரும் தவறாகனா இல்லை. நான் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, பலவிதமான மக்களை பார்ப்பதினால் பக்தி அதிகமா தான் இருக்கு. மக்கள் ரொம்ப நம்பிக்கையுடன் தான் இருக்கா. அவருடைய பெற்றோர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். நம்ம 1-2 பார்த்துட்டு பெற்றோர்களை பார்த்துக் கொள்ளவில்லை, எல்லா மக்களுக்கு இரக்கம் இல்லையானா சொல்றோம். பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த பயம்னா இருக்கு. நம்ம அதாவது நம்ம அந்த கர்மா இதுனா இருக்கு. எஸ்பெஷலி இப்ப இருக்கிற அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருந்துட்டு எங்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ, இப்ப யாராவது கொடை இல்ல அவளுக்கு கொடை வாங்கி தரலாம். ஏன்னா பினான்சியலா ரொம்ப சாதாரண மக்கள்லாம் இருக்காளு, அவர் கேப் வாங்கி தரலாம், விசிறி வாங்கி தரலாம். தானங்கள் தாங்க இந்த பீரியட்லமே தானங்கள் தான். அது மாதிரி அது செய்து, அதாவது எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களிலும் எல்லாம் உள்ள பரம்பொருளை பார்த்து அவருக்கு பூஜை செய்வது, இந்த மக்களுக்கு செய்வதே அவருக்கு பூஜை செய்வதாக நினைத்துக் கொண்டு நாம் செய்யலாம். இந்த கும்பாபிஷேகம் போன்றும் அது செய்ய மாட்டா பொதுவா. இந்த அக்னி நட்சத்திரம் செய்ய மாட்டா. கோயில் உற்சவங்கள்லாம் ஏதாவது நடக்குமா? உற்சவங்கள்லாம் நடக்கும். உற்சவங்கள் நடக்கிறது நடக்கும். அதுவாட்டு நடந்துட்டு. ஆமா ஆமா. உற்சவங்கள் ஏன்னா அது நாள் தானங்க ஐயா, குறிப்பிட்டு இந்த நாள் இருக்கிறதுனால. அந்த பௌர்ணமி அந்த குறிப்பிட்ட நாள் தானே உங்களுக்கு. இந்த நட்சத்திரம் தானே கணக்கு. இந்த மாசத்துல வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், வைகாசி மாசம் விசாகம். வைகாசி மாசத்துல ஷஷ்டி, இப்ப முருகன் ஆலயமா இருக்கு, ஷஷ்டி தான் அவளுக்கு திதி. பௌர்ணமி திதி மாதிரி ஷஷ்டி திதினா ஷஷ்டி. சதுர்த்தி வச்சிருக்கா ஒரு கோவில்ல, சதுர்த்தி அவ என்ன நட்சத்திரம் வச்சிருக்காளோ, என்ன ராசி வச்சிருக்காளோ, வேற எதுவும் அதுல உள்ள வர முடியாது. பொதுவா சிக்னல்ல நிக்கணும், ஆம்புலன்ஸ் நிக்க வேண்டாம் பாருங்க. எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அவைகள் எல்லாம் உற்சவங்கள்லாம் கண்டிப்பா நடைபெறும். உற்சவங்கள் பண்றதுனால தான் மக்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. அக்னி நட்சத்திரம் குறித்து அடிப்படையான தகவல்கள் எல்லாத்தையுமே நான் ஐயா கிட்ட கேட்டு பெற்றிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு அதுக்கு பதில் பெற்று தரேன். நான் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும். ஐயா, மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நமஸ்காரங்கள். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.